அயோத்தியின் காவலர். அயோத்தியில் ஸ்ரீராம ஜென்மஸ்தானத்தை போல் ஒரு பிரபலமான மக்கள் வெள்ளம் அலைமோதும் இடம் உண்டென்றால் அது ஹனுமான் கத்தி. 76 படிகள் ஏறினால் ஒரு சிறு குன்றின் மேல் ஹனுமான் தன் தாய் அஞ்சனா தேவியோடு எழுந்தருளி இருக்கிறார். இந்த ஸ்தலத்துக்கு அப்படி என்ன பெருமை? 11,000 ஆண்டுகள் நாட்டை ஆண்ட பின் ராமர் வைகுந்தத்திற்கு புறப்படுகிறார். அயோத்தியில் அப்போது வாழ்ந்த அனைவரையும் தன்னோடு அழைத்து போகிறார். எந்த தொண்டுக்கும் முன் நிற்கும் ஹனுமான் ஏனோ ராமரோடு செல்வதற்கு ஆர்வம் காட்டாமல் தள்ளி அமர்ந்திருந்தார். ராமர் அவரை தன்னோடு வரவழைத்தார். ஹனுமான் பணிவோடு ஸ்நேகோ மே பரமோ ராஜன் தொயி நித்தியம் பிரதிஷ்டிதக பக்திஸ்த நியதா வீரக பாவோ நானியத்திர கச்சதி. வீரனே ராமா, அடியனுக்கு உன்னிடத்தில் அன்பும் பக்தியும் உண்டு. ராமனான உன்னை கண்ட கண்கள் மற்றொருவரை காணாது என்று வைகுந்தம் வர மறுத்தார். 2 கைகளுடன் வில் பிடித்து நிற்கும் இந்த ராமனை கண்ட கண்கள் வைகுந்தத்தில் சங்கு சக்கரம் பற்றி 4 திருக்கரங்களோடு அமர்ந்திருக்கும் பகவானை காண விரும்பாது என்று கூறினார். நான் அயோத்தியிலே தங்கி வாயார ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு தாங்கள் வாழ்ந்த இடத்தையே காத்து கொண்டிருப்பேன் என்று விண்ணப்பித்தார். அதற்கேற்ப என்றும் யார் கண்ணிலும் படாமல் அயோத்தியில் சிரஞ்சீவியாக வாழ்ந்து காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரதிநிதியாகத்தான் ஹனுமான் கத்தியில் சிந்தூர வண்ணத்தில் விக்கிரக வடிவில் ஹனுமான் தரிசனம் கொடுக்கிறார். மண்ணாசை பெண்ணாசை துறந்த சன்னியாசிகள் முக்தி வேண்டி காத்திருப்பதை பார்த்திருக்கிறோம். முக்தியே வேண்டாம், அயோத்தியில் ராமனே போதும் என்றிருந்தவர் ஹனுமான் ஒருவரே.